الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى மனிதனுடைய முயற்சி வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தில் குறிப்பிடுகிறான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் முயற்சி செய்யாத ஒன்று அவனுக்கு கிடைக்காது. அவன் எது விஷயத்தில் முயற்சி செய்கின்றானோ அதை அவன் பெற்றுக்கொள்வான், அடைந்து கொள்வான் என்று வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே இரண்டு வகையான முயற்சியில் மக்கள் ஈடுபடுகிறார்கள். ஒன்று விஞ்ஞானம், இன்னொன்று மெஞ்ஞானம். விஞ்ஞான ரீதியில் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்கள் சாதனங்களை பெற்றுக் கொண்டார்கள். சைக்கிளை பெற்றுக் கொண்டார்கள், பைக்கை பெற்றுக் கொண்டார்கள், காரை பெற்றுக் கொண்டார்கள், ட்ரெயினை பெற்றுக் கொண்டார்கள், பிளைட்டை பெற்றுக் கொண்டார்கள், ராக்கெட்டை பெற்றுக் கொண்டார்கள். மண்ணின் மீது தங்களின் கவனத்தை செலுத்தி ஆராய்ச்சி செய்தவர்கள் வித்தியாசமான உணவுப் பொருட்களை உருவாக்கினார்கள். விண்ணின் மீது தங்களின் ஆராய்ச்சியை செலுத்தியவர்கள் செயற்கை கோளங்களை அனுப்பினார்கள். இப்படி இதெல்லாம் எதுல வந்தது என்றால் மனிதனுடைய முயற்சியில் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரந்த உலகத்தை அவன் அடைந்து கொள்வதற்கு, பெற்றுக் கொள்வதற்கு அவனுடைய முயற்சியை காரணமாக்கினான். எல்லாமே கடலுக்கு மேல விட்டு கப்பலை விட்டு பார்த்தான், மனிதன் முயற்சி செய்தான். நீர்மூழ்கி கப்பல் தயார் செஞ்சான், தண்ணிக்குள்ளேயே போற மாதிரி பார்த்தான். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ணீர் மேலேயே போனவன் பார்த்தான், ஆகாயத்துல பறக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தான், முயற்சித்தான், அதற்குள்ள சாதனங்களை கண்டுபிடித்தான். முதல்ல சின்னதா கண்டுபிடித்தான், பிறகு 400 பேர் 500 பேர் போற மாதிரியாக மிகப்பெரிய ராட்சத விமானங்களை எல்லாம் இன்றைக்கு கண்டுபிடித்து விட்டான். இழைக்கும் நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மைல்களை தாண்டி பறக்கக்கூடிய ராக்கெட்டை உருவாக்கினான். இதெல்லாம் அல்லாஹ் மனித மூளையில் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை மனிதன் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிற பொழுது இந்த சாதனங்களை எல்லாம் படைத்தான். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உலகத்தில மனிதர்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்தது. அந்த கண்டுபிடித்தவர்கள் பாராட்டப்பட்டார்கள். முயற்சி மனிதனை எந்த அளவு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உணவில் முயற்சி செய்தான், டிரெஸ்ஸில் முயற்சி செய்தான், இதனெல்லாம் முயற்சி செய்து வித்தியாசமான கலர். மணிக்கு ஜவுளி கடைக்கு போனா ஒவ்வொரு துணியும் ஒரு வித்தியாசமாக, ஒரு மாடல்ல, ஒரு அமைப்புல அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அத்துணைக்கும் மனிதனுடைய முயற்சியை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அடிப்படையாக சொல்றான். நீ முயற்சி செஞ்சா நான் தர்றேன்னு தான் அல்லாஹ் சொல்றான். லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. மனிதன் முயற்சி செய்யாத ஒன்று அவனுக்கு கிடைக்காது, முயற்சி செஞ்சா கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாருடைய மூளையும் ஒரே மாதிரி வைக்கவில்லை. ஒவ்வொருத்தருடைய அறிவையும் வெவ்வேறு கோணத்தில் அல்லாஹ் தஆலா இயங்க வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய அறிவையும் வெவ்வேறாக இயங்க வைத்திருக்கின்றார். அந்த வெவ்வேறாக இயங்குகின்ற காரணத்தினால் தான் நாம் இந்த உலகத்தில் சுகமாக வாழ்கிறோம். இந்த புலம்பர் இல்லை என்று சொன்ன தண்ணி எப்படி திறக்க முடியாது, பழகுதுங்களா? இந்த எலக்ட்ரிஷியன் இல்லை என்று சொன்னா இந்த வெளிச்சத்துல உட்கார முடியாது. அந்த தொழில்நுட்பத்தை அந்த குழந்தை அதாவது ஜனிக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த மூளைக்குள்ள அவன் பிறந்து நீங்க என்ன முயற்சி தலைகீழ பண்ணி பாருங்க, அவன் அதுக்கு போக மாட்டான். அவனுக்கு பிடிக்காது, வர ஒத்து வரலன்னு சொல்லணும். சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்குது, சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்குது. இப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்து பார்க்கிற பொழுது அந்த ஒவ்வொரு துறைக்கும் அல்ல ஒவ்வொரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறான். அவர்கள் அந்த விஷயத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். அது மாதிரி மெய்ஞானம், அல்லாஹ்வை அடைந்து கொள்வதே மறுமை சிந்தனை, இது விஷயத்தில் முயற்சி செய்தார்கள். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடலின் மீது முஸல்லாவை தூக்கி போட்டு நின்று அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினார்கள். இப்படி ஒரு வழி அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். விஞ்ஞானத்தில் போகிற பொழுது, இறைவனுடைய தொடர்புக்கு போகிற
முசல்லாவை தூக்கி போட்டு நிக்க முடியாது. முசல்லாவை நம்மளும் உள்ளுக்குள்ள போயிடுவோம். முசல்லாம் நம்மளும் ஸ்டீமர்ல போகும்போது நம்மளும் அந்த பயானெல்லாம் பண்ணுனாங்கல்ல, நம்மளும் முசல்லாவை தூக்கி போட்டு நிற்போம், நிக்க மாட்டோம், உள்ள போயிடுவோம். அவர்களை நிறுத்தியது நம்மளையே நிறுத்தவில்லை என்றால் ஒரு சின்ன எப்படி கடலுக்கு இடையில் ஒரு திரை இருக்கிறதை போன்று ரப்புக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை முயற்சியினால், வணக்கம் என்ற முயற்சியினால், நெருக்கம் என்ற முயற்சியினால், அல்லாஹ்வை அடைந்து கொண்ட அந்த ஒரே காரணத்தினால் அது அவர்களுக்கு வசப்பட்டது. வஸஹ்ஹரலக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் இருப்பவை அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த வசப்படுதலுடைய வித்தையை கண்டவர்கள் அவர்கள். நீங்கள் தான் பாம்பு பிடிக்க முடியுமா? பாம்பாட்டிக்கு தான் பாம்பு பிடிக்க முடியும். நீங்கள் தான் மாவாட்டிட முடியுமா? ஆட்டுறவங்களுக்கு தான் ஆட்ட முடியும். நீங்கள் தோசையை வேகமா சுற்ற முடியுமா? சுடுறவங்களுக்கு தான் தெரியும். நாங்களும் தான் தோசை, நீங்க சுட்டா சப்பாத்தி மாதிரி வரும். தோசை சுடுறவங்க சுட்டாதான் அது பேப்பர் ரோஸ்ட் வரும். நமக்கு பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட தெரியுமே தவிர அதை சுட தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை ரப்பு கொடுத்திருக்கிறான். விஞ்ஞானம் அப்படித்தான். அவர் ஒரு வழி முசல்லாவை ஆகாயத்தில் தூக்கி போட்டு நின்று அது மேல நின்று தொழுதார். நிறுத்த முடியுமா? சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித முயற்சிக்கு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஆழ்கடலுக்கும் வழிபடுகிறான், ஆகாயத்திலும் வழிபடுகிறான். இந்த இரண்டிலும் வெவ்வேறாக விஞ்ஞானி வேறுபடுகிறான், விஞ்ஞானி வேறுபடுகிறான். விஞ்ஞானி காலத்தால் நிற்கிறான். அந்நாளைக்கு மறு உலகத்திலேயும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பரிசு கொடுப்பான். நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மண்ணை பொன்னாக வித்தையை கற்றிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு அது பொன்னா தெரியும். ஆனால் விஞ்ஞானிகளும் மண் அள்ளி கொடுத்தாங்க. சில வழிமார்கள் மண் அள்ளி கையில கொடுத்தாங்க. அப்படின்னு திரும்ப தங்க கட்டியா போச்சு, மண்ணு கட்டி தங்க கட்டியா போச்சு. மண்ணு கட்டி தங்க கட்டியாக ஒரு வினாடிக்குள் அவர் கைக்கு மண் அழுகிற பொழுது மண், கொடுக்கிற பொழுது தங்கம். எப்படி மாறியது? ரப்பை அடைகின்ற வழியில் ஒரு மனிதன் முயற்சிக்கிற பொழுது மண்ணும் பொன்னாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உமதை உங்களுக்கு தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்னான். அந்த வார்த்தை சத்தியமானது, உண்மையானது. அது இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிவந்த அவர்களின் வாரிசுகளுக்கு அல்லாஹ் தஆலா அதை அவர்கள் அதில் மேம்படுகிற பொழுது அதை தருகிறார். நீங்க பொன்னாடிக்கு போனா பார்க்கலாம், மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் பெயரால் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் மாலிக் இப்னு தீனார் என்று பொன்னாடியில கேரளாவில் இருக்கு. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக ஒரே ஒரு மரத்தில் அதுக்குள்ள சாமானெல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தர் தெருவா போய் கேட்டாங்க. எல்லாரையும் அதுல பங்குதாரரா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்டு உதவி கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுல ஒரு கிறிஸ்தவர் பார்த்தாப்பா, உள்ள வாங்க பாய் கடைக்கு கூப்பிட்டாங்க. மாலிக் இப்னு தீனார் போனாங்க. ஆமா, அல்லாஹ்வுக்கு வீடு கட்டுறதுக்காண்டி எதுக்கு ஊரே பிச்சை எடுத்து கட்டுறாங்கன்னு கேட்டான். அல்லாஹ்வுக்கு வீடு கட்டுறதுக்காக வேண்டி ஏன் ஊரே பிச்சை எடுத்து கட்டுற? நான் பாரு தரேன்னு மண் அள்ளி அவர் கையில கொடுத்தான். தங்க காசா போச்சு, தங்கமா போச்சு. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மண்ணை கூட்டி தங்கமா மாறினாங்க. தங்கமா மாறிடுச்சு. அவன் கேட்டா, இவ்வளவு பெரிய வலிமையை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறானே, அப்புறம் எதுக்கு நீ பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டான். சொன்னாங்க, இறைவனுடைய வீட்டை கட்டுவதற்கு இது போதுமானது. ஆனால் இது நான் ஒருவன் மட்டும் பங்குதாராக இருக்கக்கூடாது. என்னோட சேர்ந்த எல்லா இஸ்லாமிய சகோதரர்களையும் இதனை நான் இணைக்க வேண்டும். அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தில் மாளிகை வாங்கி தர வேண்டும் என்று தான் கடைகடையாக ஏறி இறங்குகிறேன் என்று சொன்னார்கள். அவனும் தங்கமாக்குனா, இவங்களும் தங்கமாக்குனாங்க. வித்தியாசம் இருக்கிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதையெல்லாம் தெரிந்திருந்தும் மறைத்திருந்தார்கள். வலிமார்களுக்கு அல்லாஹ் அப்பேற்பட்ட ஆற்றலை கொடுத்தான். சங்கமிக்கவர்களை ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள்ட்ட வந்து சொல்கிறார்கள், பாதுஷா ஒரே இதா இருக்கு, வெப்பமா இருக்கு, வறட்சியாக இருக்கு, எந்த பஞ்சமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாட்ட. அப்படியா?
அப்படின்னு சொல்லி கடுமையான வெயில் அடிக்குது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய மேல போட்டு இந்த சால்வை எடுத்து தண்ணிக்குள்ள நினைச்சு இதை கொண்டு வெளியில போடுப்பா அப்படின்னு சொன்னான். இதை கொண்டு போய் வெளியில போட அப்படின்னு ஈரத்துணியில் அந்த வெயில் பட்ட உடனே கொஞ்ச நேரத்துல மேல கூட்டம் கூடி ஓடு மழை விழுந்துருச்சு. எல்லாரும் ஓடி வந்து கேட்டாங்க, எங்க துணியை நினைச்சு வெளியே போட்டா மழை பெய்யுது அப்படின்ட்டாங்க. நான் என்ன செய்யறேன்னு அதுக்கு நேர் மாத்தமா அவன் பண்ணுவான். ஈர துணியை போட்டேன், அவன் பார்த்தான், நீ என்ன ஈர துணியை போடுறது, நான் அதை திருப்பி ஈரமாக்குறேன்னு அவன் ஆக்குனான். இது எனக்கு என் ரப்புக்கு மத்தியில் உள்ள விஷயம். சங்கமிக்கவர்களை ஊட்டுக்குள்ள இருந்துகிட்டு வானத்திலிருந்து மழை பொழிய வைத்தார்கள் என்று சொன்னால் முயற்சி ரப்போடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை மேம்படுத்திக் கொண்டார்கள். அதனால் அவர்களின் பேச்சை இன்னும் மண்ணும் கேட்டது. இது ஒரு கற்பனையோ காவியமோ கிடையாது. இவைகள் எல்லாம் அழிக்க முடியாது எழுதப்பட்டிருக்கிறது. செங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஷாஜா அஜ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த கோலம் இருக்கு. நீங்க போங்க, அஜ்மீருக்கு போங்க. அங்க ஒளி செய்யறதுக்கு அவனி தண்ணி கேட்டு விட்டான், குடிக்கிறதுக்கு ஒளி செய்யறதுக்கு தண்ணி கேட்டு விட்டான். அவன் சொன்னா இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது, பாய்மார்கள் இங்க தண்ணி எடுக்கக்கூடாது, ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னான். ஒரு பூஜாவை கொடுத்து விட்டு, அப்ப இதுல கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டான். சரி, ஒரு பூஜா தானே வச்சுட்டு போயிருன்னு சொல்லிட்டான். ஹாஜா அஜ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொடுத்த பூஜா அவருக்குள்ள இருந்து தண்ணி எடுத்துன்னு பூரா அந்த டேம்ல இருக்கிற தண்ணி பூரா பூஜாக்குள்ள வந்துருச்சு. நீங்க போய் பாருங்க, அது எவ்வளவு பெருசு. பூரா தண்ணி பூஜாக்குள்ள வந்துருச்சு. பூஜாவை கொண்டு வந்துட்டாங்க, கோலம் காலியா கிடக்கு. அரண்டு போயிட்டான். ஐயா பெரியவரே, காலில் வந்து ஐயா அந்த பூஜாவில் இருக்க தண்ணியை ஊத்திருங்க அதுல அப்படின்னு. சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூசாவுக்குள்ள கடல் தண்ணீரை அளக்க முடியும், கூசாவை கடல்ல ஓட வைக்கவும் முடியும். விஞ்ஞானிகள் இறைவனை நெருங்குகிற பொழுது நாம் என்ன விளையாட்டு வேண்டுமானாலும் விளையாடலாம். நீச்சல் தெரிந்தவன் எப்படி வேணாலும் குதிக்கலாம், எப்படி வேணாலும் மேல போகலாம், கீழே வரலாம். அது அந்த தொழில்நுட்பம் வருகிற பொழுது அதில் நாம் வெற்றி வாகி சூடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை இரு சாரார்களுக்கு சாதகமாக ஆக்கி இருக்கிறான். எவன் பொறுக்க தின்னுட்டு படுக்கணுமோ அவனுக்கு இது சாதகமாக ஆக்கி இருக்கிறான். இஃப்தார்ல சாப்பாடு, இஷாவுக்கு பிறகு சாப்பாடு, ஜாமத்துல சாப்பாடு, சஹர்ல சாப்பாடு, ஒரே சாப்பாடு. நோம்புண்டாவே நமக்கு ஒரு பறக்கத்தாய் அல்லாஹ் தஆலா பறக்கத்து வச்சிருக்கிறான்னா அது பறக்கத்து தான். 10 ரொட்டி 15 ரொட்டி 20 ரொட்டி எப்படிதான் இவனுக்கு ஜீரணமாகுதுன்னு தெரியல. திரும்பி படுத்து பசுமையின் நஜத்துங்க. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திங்கிறவனுக்கு ரமலான் என்னது பரக்கத்தாக இருக்கிறது, தியாகிகளுக்கும் ரமலான் பரக்கத்தாக இருக்கிறது. நரகத்தில் இருந்து விடுதலை பெறுகிறவனுக்கும் ரமலான் ஒரு சன்மானமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே முயற்சி என்பது அவசியம். விரலொட்டி எண்ணக்கூடிய சில நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களை இன்றைக்கு ஒற்றப்படை 23வது ஒற்றப்படை இரவு. இந்த இரவில் நான் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று இன்று முயற்சிப்பவனுக்கு இரவு விழிப்பது இலகுவானது, லேசானது, சுவையானது. நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து போய்விடும். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், சௌஃபயுரா, இன்று முயற்சித்தால் நாளைக்கு அதனுடைய பலனை நீ பெற்றுக் கொள்வாய். கண் மூடுகிற பொழுதுதான் நாம் விழித்தது, அழுதது, சிந்திய கண்ணீருக்கெல்லாம் எத்துணை பாக்கியமும் பலனும் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில் சகல துறைகளிலேயும் முயற்சிக்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ்வை அடைந்த மகான்களின் வழியில் நமது பயணத்தை அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. ரமலானின் புனித இரவுகளின் இராக்காலங்களில் விழித்து ரப்புக்கு முன்னாடி சரணாகதி அடையக்கூடிய உயர்ந்த வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.